கொஞ்சம் லவுடாக பேசணும், சவுண்டாக பேசணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் குரல் கேட்குதுங்களா? சரி. என் பேர் மாதேஸ்வரன். நாமக்கல்லில் இருக்கக்கூடிய பள்ளிப்பாளையத்தில் பிறந்து வளர்ந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு படித்ததெல்லாம் ஈரோடு தான். 27 வருஷம் பள்ளிப்பாளையத்தில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வாத்தியார் வேலைக்காக நாமக்கல் போனேன். ஸ்கூல் டீச்சராக, ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சராக ஒரு 24 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். அப்போ கர்த்தருடைய அழைப்பு வந்து நான் ரட்சிக்கப்பட்டு 24 வருஷம் ஆகுது. அந்த 24 வருஷத்தினுடைய ஆரம்ப நாட்களில் வந்து ஒரு 2-3 ஆண்டுகளுக்குள்ளாகவே பார்த்தோம்னாக்கா கர்த்தருடைய அழைப்பு எனக்கு அதிகமாக இருந்தது. அப்போ வந்து ஊழியத்துக்கு வந்து நான் அப்போ குமிளி அப்படிங்கிற கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் 4 நாள் மீட்டிங் நடந்த இடத்துக்கே நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆனால் அதை குறித்து எனக்கு வந்து கைட் பண்ண யாரும் இல்லை. இப்படி தான்ப்பா போனோம் அப்படின்னு அதே மாதிரி மோட்டிவேட் பண்ணுறது, அதாவது உற்சாகப்படுத்துறது ஒரு காரியத்தில், அதை குறித்து யாரும் செய்யலை. அதை அப்படியே விட்டுட்டாங்க என்ன. அப்படிங்கும்பொழுது நான் வழக்கம் போல் என்னுடைய வாழ்க்கையை இது பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனாலும் கர்த்தருடைய பாரம் என்பது அவர் தெரிந்து கொள்ளக்கூடிய ஜனங்கள் மத்தியில் அதிகம் இடைபடுவார். நம்ம ரட்சிக்கப்பட்டாவே இடைபடுவார். அப்போ ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக தெரிந்து கொள்ளக்கூடிய தெய்வம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக சிறப்பாக உங்களை தெரிந்து கொண்டு இருப்பார். ஆனால் உங்களோடு கூட அதிகமான பாரத்தை கொடுப்பார். அந்த பாரத்தை கொடுக்கறதும் இல்லாமல் உங்களை செயல்பட செய்வார். எந்த மனுஷனும் நமக்கு செய்ய வேண்டியது இல்லைங்க, அவரே செய்வார். இயேசு கிறிஸ்துவை நம்ம கண்ணில் பார்த்துருக்கோமா? அவருடைய மரணத்தை பக்கத்தால் இருந்து நம்ம பார்த்தோமா? அவருடைய அடக்கம், உயிர்த்தெழுதல், இது எதுவுமே எபிரேயர்கள் நிருபத்தினுடைய 11வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை நம்ம வாசித்து இந்த செய்தியை நாம் ஆரம்பிப்போம். எபிரேயர் 11:1. சந்தோஷம். அப்போ தேவன் வந்து காரணம் இல்லாமல் கொண்டு வரலன்னு நினைக்கிறேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. இதை நம்ம மனப்பாடம் பண்ணணுங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் ஒரு காரியத்தை குறித்து சொல்லுது. விசுவாசம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத குறித்து சொல்லுது. அது என்ன அப்படின்னாக்கா அதை குறித்து சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிறாங்க இல்லைங்களா? இப்போ நான் வாத்தியார் தொழிலில் இருக்கிறதுனால 1 மார்க் கேள்வி 2 மார்க் கேள்வின்னு இருக்கும். இந்த கொஷின் வந்து 1 மார்க் கொஷின். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே ஆன்சர் இருக்கும், டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒரு வார்த்தை எழுதுனா போதும், 1 மார்க் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இது வந்து 2 மார்க் கேள்வி எங்களுடைய பாஷையில் சொல்ல போனாக்கா. அப்போ அந்த 2 மார்க் கேள்வியில் என்ன இருக்குது அப்படின்னாக்கா, நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்குது. இதில் கீவேர்டுன்னு சொல்லுவோம். அதாவது திருத்தும் போது முக்கியமான வார்த்தைகள் நாங்கள் தேடுவோம். அது இருந்ததுன்னா அந்த பையனுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவோம். சில பேர் 2 பக்கம் எழுதியிருப்பான், ஆனால் அதில் முக்கியமான விஷயம் இருக்காது. அவனுக்கு நாங்கள் முட்டையை தான் போடுவோம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா விசுவாசத்தை குறித்து அழகானது. நீ நம்பணும். அது எதை நம்பணும்? அந்த விசுவாசத்தினுடைய காரியங்களை குறித்து நம்மளுடைய நம்பிக்கை இருக்கணும். அதுக்கு அடுத்தது அது நாம் என்ன பண்ணலை அப்படின்னா, பார்க்காத ஒரு காரியத்தை, பார்த்த காரியத்தில் நம்பப்படுகிறவர்களின் உறுதி, அதை உறுதியாகவும் காணப்படாத நிச்சயத்தை குறித்து சொல்லுது. சரிங்க, இது ஆரம்பிக்கிறதுக்கு நான் எடுத்தேன். நம்மளுடைய தியான பகுதி இதுவல்ல. இப்போ யோவான் எழுதின நற்செய்தி நூல் எடுங்களேன். நம்ம ஒரு அடிப்படையான காரியத்தை தான் சிந்திக்க போகிறோம். ரொம்ப பேசிக்கான விஷயம். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி? ரொம்ப கஷ்டமா? அது வந்து போகிறது அவ்வளோ ஒரு இல்லை, ரொம்ப ஈஸியா? இப்போ அது வந்து கிடையாது அப்படின்னா அடுத்த ஆன்சர் இதுதானே. ஈஸியா அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்ப்போம். ஈஸியா கஷ்டமா அப்படிங்கிறத குறித்து பார்ப்போம். எதுவுமே நமக்கு ஈஸியாக இருந்தால் தான் பரவாயில்ல இல்லையா? ஒரு கேள்விக்கு பதில் சின்னதாக இருக்கணும், ஆனால் மார்க் அதிகமாக இருக்கணும். இது விரும்புறது ஓகேவா? இயற்கையான ஒரு விஷயம். இங்கே பாருங்கள், யோவான் எழுதின நற்செய்தி நூல் அதனுடைய 16வது அதிகாரம் எடுங்களேன். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். 14வது அதிகாரம். எனக்கு 48 வயசு முடிஞ்சிருச்சு. 49 கொஞ்சம் வெளிச்சம்லாம் இதாக தான் இருக்கும். வீட்லேயுமே கம்ப்யூட்டரில் தான் படிப்பேன். கம்ப்யூட்டரில் தான் படிப்பேன். அந்த எலக்ட்ரானிக்ஸ் மீடியா தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுக்கு இங்கே கையில் வைக்கணுங்கிறதுக்காக எனக்கு கொஞ்சம் டான்ஸ் ஆட எழுதலாம். அதனால் நீங்கள் படித்து உதவி செஞ்சீங்கன்னா தான் முடியும். அதனுடைய 14வது அதிகாரம் 15வது வசனத்தை படிங்களேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். அதை அப்படியே நிறுத்தி அதுக்கு அடுத்தது தொடர்ந்து 21லிருந்து 23 வரைக்கும் 3 வசனங்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஸ்காரியோத்தல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான்.
அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். ஆமென். இப்போ இந்த படித்த அந்த வசனம் பார்த்தீங்கன்னா 15வது வசனம் இந்த அதிகாரத்தில். இப்போ இயேசு கிறிஸ்து நம்மளை ரட்சித்திருக்கார். எப்படி ரட்சித்தாரு? ஒரு கணப்பொழுதில் எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ அதே மாதிரி கணப்பொழுதில் அந்த காரியத்தையும் அவர் செய்ய முடிக்க முடியும். ஆனால் அந்த காரியத்தை அவர் கணப்பொழுதில் செஞ்சு முடிக்கல. நமக்கு ரட்சிப்பு இலவசமாக கிடைக்கும் போது இப்படின்னு நாம் செய்யறதில் அதில் இன்னும் செகண்ட்ஸ் மில்லி கணக்கு போட்டிங்கன்னா அதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருது, நம்மளை மீட்டெடுக்கிறது. ஆனால் அவர் இறங்கி வந்து அதற்காக சிலுவையில் தம்முடைய ஜீவனை கொடுத்து அதற்காக அவர் அடக்கம் செய்யப்படும் இந்த காரியங்கள்லாம் உடனே நடந்துடல. இதற்காக அவர் கொடுத்த விலைக்கிரயமானது மகா பெரியதாக காணப்படுகிறது. இப்போ அது அவர் சைடு செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி அவர் சைடு செய்யக்கூடிய காரியத்தை செஞ்சு முடிச்சிட்டார். அவர் நமக்கு என்ன பண்ணினாரு? இப்போ நம்ம பஸ்ஸில் போகிறோம். இவங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம், பஸ்ஸில் நம்ம போகிறோம் இல்லையா? பஸ்ஸில் போகும்போது உங்களுக்கு டிக்கெட் எப்படி கேட்பாங்க? அரை டிக்கெட் கேட்பாங்களா, ஃபுல் டிக்கெட் கேட்பாங்களா? அரை டிக்கெட் கேட்பாங்க. சரி, கர்த்தருடைய பார்வையில் அரை டிக்கெட் கால் டிக்கெட்லாம் யார் தெரியுமா? நாங்கள்லாம் போய் சேர்ந்துருவோம் கொஞ்ச நாளில். கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் தான் ஃபுல் டிக்கெட். புரியுதா? இயேசு கிறிஸ்துவானவருடைய பஸ்ஸில் பிரயாணத்தில் உங்களுக்கெல்லாம் ஃபுல் டிக்கெட்டு, எங்களுக்கு கால் டிக்கெட்டு அரை டிக்கெட்டு, சில பேர் சும்மா கூட கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவ்வளோதான், நாளைக்கே கூட. அதனால எங்களுடைய இது நிச்சயம் இல்லை. அதனால நீங்கள் தான் அது அதிகமாக கவனிக்கணும். இப்போ அவர் என்ன பண்ணினாரு அப்படின்னாக்கா, நம்ம மேலே அன்பு கூர்ந்ததுனால என்ன பண்ணாரு? இறங்கி வந்து கமான். இப்போ கிளாஸ் நடத்துகிறோம். இப்போ நீங்கள் ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்தால் தான் என்ன பண்ணுவாங்க டீச்சரு, அந்த கிளாஸ் கண்டினியூ பண்ணுவாங்க இல்லையா? திடீர்னு இப்போ என்ன சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்பார் சார். அப்போ தான் என்ன அர்த்தம்? அட்டென்ஷன். அந்த அட்டென்ஷன் கொண்டு வரார். ஹீ இஸ் பிரிங்கிங் த அட்டென்ஷன் இமீடியட்லி. நீங்கள் கவனிக்கலையே, கண்ணை பார்த்தே வாத்தியார் கண்டுபிடிச்சிருவார். ஒரு பேப்பர் திருத்தும் போது ஃபஸ்ட்டு 2 லைன்லேயே தெரிஞ்சிடும் இவன் கதை விடுவானா இல்லை ஒழுங்காக படிக்கிறவன் நான், அந்த மாதிரி. அப்போ அவர் என்ன பண்ணார்? இறங்கி வந்து என்ன பண்ணினார்? விபிஎஸ்எல் படிச்சிருப்பீங்களே சண்டே கிளாஸில், நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நமக்காக ஜீவனையே கொடுத்த கர்த்தர் இல்லையா? அது அவர் சைடு செஞ்சு முடிச்சிட்டார். இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவருக்கு நம்ம ஏதாவது செய்யணும் இல்லையா? நாம் ஏதாவது செய்ய முடியுமா? கடவுளுக்கு நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? கடவுளுக்கு எதுவுமே நம்ம செய்ய முடியாது. அதுதான் ப்ராக்டிக்கல். கடவுளுக்கு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் ஒன்று செய்யலாம். என்ன செய்யலாம்? இந்த வசனத்தின் அடிப்படையில் என்ன இருக்கு? இப்போ படித்தது அன்பு செலுத்தலாம். எதுக்காக நம்ம செலுத்தணும்? அவர் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாரு. அந்த அன்பு எப்படிமா செலுத்தணும்? அதுதான் இருக்குது வேலையே. அதை எப்படி செலுத்துறது? ஆதியாகமத்துக்கு வாங்க, அடிப்படையிலிருந்து வருவோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் என்ன இருக்கு? கிரியேஷன், அதாவது உலகத்தினுடைய சிருஷ்டிப்பை குறித்து சொல்லப்படுது இல்லையா? அப்போ உலகத்தினுடைய சிருஷ்டிப்பை சொல்லப்படும் பொழுது எல்லாம் முடிச்சது கர்த்தர். இப்போ நம்ம ஒரு பாடல் பாடணும், எல்லாம் நன்றாக செய்தார் அப்படின்னு. அப்போ என்னன்னா, அவர் எல்லாமே அழகாக முடிச்சிட்டார். எவ்ரிதிங் இஸ் குட் அப்படி பார்க்குறாரு. எல்லாம் எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட், எல்லாமே செஞ்சு முடிச்சு நல்லதுன்னு சொன்ன கர்த்தர் 2வது அதிகாரத்தில் யாரை படைக்கிறாரு? மனுஷனை படைக்கிறார். மனுஷனையும் அழகாக படைச்சு முடிச்சிடுறார். மனுஷையும் உடனே படைக்கிறாரா? நல்லா கவனிங்க. அந்த இடத்துக்கு வாசிக்கும் போது ஆதாமை படைத்த கர்த்தர் அதன் பிறகாக ஒரு சில காரியங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு ஒரு கட்டளையை கொடுத்துட்றார். அதுக்கப்புறம் தான் அவன் ஏற்ற தனியாக இருக்கிறது நல்லதல்லன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? அவனுக்கு ஒரு துணையை உண்டு பண்ணுறார். இப்போ அவர் கொடுத்தது ஒரு முக்கியமான கமாண்ட்மெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் என்ன எதிர்பார்க்குறாரு நம்மக்கிட்ட? எக்ஸாம் இருக்குது. இப்போ எல்லாம் எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பீங்க, ஆனுவல் எக்ஸாம். அது என்ன உங்களுக்கு கொடுத்தாங்க? போய் உட்காந்தோன்னே ஆன்சர்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்களா? ஆன்சர்லாம் கொடுத்துட்டு கொஸ்டின் எழுது அப்படின்னாங்களா? என்ன கொடுத்தாங்க? கேள்வித்தாள், கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்க. அப்படின்னா அவங்க கொஸ்டின் பேப்பர் கொடுத்தவங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க? பதில் எதிர்பார்க்குறாங்க. இந்த இடத்துக்கு இப்போ இந்த இடத்துக்கு என்ன பண்ணுறாருன்னா, எல்லா பதிலையுமே நமக்கு இங்கே கொடுத்துட்டாரு கர்த்தர். நமக்கு டெஸ்ட் கிறிஸ்டியானிட்டி லைஃப்பில் தான். இப்போ என்னன்னா, ஒரு சின்ன விஷயத்தை அவர் எதிர்பார்க்குறாரு. அவர் சொன்னதை செய்யணும். வீட்லேயே இருக்கும். வீட்டில் அம்மா அப்பா சொன்னதை அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? சொன்ன பேச்சு கேட்கணும். சொன்ன பேச்சு கேட்கலன்னா அம்மா அப்பாட்ட போட்டு விட்ருவாங்க. அதுக்கு அடுத்தது என்ன நடக்கும்? ஃபைட் சீன்லாம் நடக்கும். ஓகேவா? அடுத்து கேட்க மாட்டியா? கேட்பேன்ட்ட ஓகே தப்பிச்சிட்ட அப்படியே உடனே நின்றுருந்தீங்கன்னா அடுத்து டென்ஷன் ஆயிடுவாங்க. அப்புறம் அடித்தடி கலாட்டா தான் நடக்கும். ஸோ அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, முதலாவது கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ்.
தெய்வம் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய அடிப்படையான விஷயம் ஆதியாகமத்திலேயே அவர் சொல்லி முடிச்சிடுறாரு, நீ சொன்ன பேச்சு கேட்கணும். அவ்வளோதாங்க. இதை நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆமேன் முடிஞ்சுது, அதோட முடிஞ்சுது நமக்கு. ஆனால் கேட்டாங்களா? ஃபஸ்ட்டு உண்டாக்கணும். தவம் இருந்து பெத்த புள்ள அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கலான்னு வைங்களேன். எல்லாத்தையும் உண்டு பண்ணிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ராஜா மாதிரி உண்டாக்குறார் ஆதாம. நீ ஆண்டு கொள்ளப்பா அப்படின்ற. அப்படின்னா என்னன்னா, ஜஸ்ட் யூ ஓவர் ரூல், எல்லாத்தையும் நீ என்ன பண்ணு, ரூல் பண்ணு, நீ ராஜா உண்டாக்கிட்ட. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தினுடைய கனி என்ன பண்ணாத, நீ அந்த பக்கம் போகாத, அவ்வளோதான். அந்த இடத்துக்கு ஒரு எல்லை அவர் போடலை. ஆனால் அந்த இடத்துக்கு என்ன பண்ணார், நல்லா கவனிக்கணும் அந்த விஷயத்தை, அந்த இடத்துக்கு வந்து போகாதன்னு சொல்கிறார். அப்போ ஒரு கீழ்ப்படிதலை அவர் எதிர்பார்க்கிறார். அந்த கீழ்ப்படிதல் இருந்ததுனாக்கா உலகத்தில் நீ எவ்வளோ பெரிய ராஜாவாக என்ன இருந்துடலாம். ஏன்னா கீழ்ப்படியும் பொழுது தான் நம்ம என்ன பண்ணுறோம், கற்றுக்கொள்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணலை, அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. உள்ளே வந்து அவர் மிஸ்டர் சாத்தான் உள்ளே வராரு. அவர் வந்து அவர் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அழகாக பண்ணி அவங்க 2 பேரையும் மாட்டை விட்டு கிளம்பிட்டார் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, எல்லாம் லைனாக வந்து கேட்கும்போது முதல்ல யாரை கேட்டார், அங்கே வந்து ஆதாமும் இருக்கான், ஏவாளும் இருக்கா, பாவம் செய்ய வச்ச அவனும் சாத்தானும் இருக்கான் சர்ப்பத்தின் உருவத்தில். அப்போ வந்தோடனே ஃபஸ்ட்டு யாருக்கிட்ட அந்த கேள்வி கேட்குறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய். கடவுளுக்கு என்ன தெரியாதா? தெரியும். அப்ப அவன் எங்க இருக்கிறான்றது அவருக்கு தெரியும். ஆனா அவன் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 2 பேருக்கும் இடைவெளி உண்டாயிற்று என்று. எதனால இடைவெளி உண்டாச்சு? பாவம் வந்து கேப் உண்டு பண்ணிடுச்சு. அப்ப ஆதாமே நீ எங்கே இருக்கிறாருன்னு இப்ப பெரியவங்க அவங்களுக்கு தெரியும். அந்த சொல்லக்கூடிய காரியம் சின்ன வயசுல சொல்லி வளர்த்துவாங்க. இந்த பாடுறா ஒருத்தன் நம்மளை கேள்வி கேட்குற அளவுக்கு என்ன பண்ணக்கூடாது, வச்சுக்கூடாது. இந்த வார்த்தை உங்கள் ஜெனரேஷனுக்கு இது அநேகமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. வளர்க்கும் போது கேள்வியினால ஞானம் இருக்கும். கேள்வியானது 2 விதமாக இருக்குது. அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் கேள்வி கேட்கறதுனால நம்ம என்ன ஆகுது அப்படின்னாக்கா அது ஒரு விதமானது. ஆனால் இந்த விஷயத்தில் ஒருத்தனும் ஒன்றும் சொல்லிடக்கூடாது. ஜாக்கிரதையாக நல்லபடியாக பிழைக்கணும். யார் அதாவது பல்லு மேலே நாக்க போட்டு யாரும் ஒன்று கேள்வி கேட்குற அளவுக்கு என்ன பண்ணிடாத, வச்சுக்காதன். ஆனால் முதல்லையே அங்கே என்ன நடந்தது, கடவுள் வந்து அவங்ககிட்ட பேசுனதே எதில் தாங்க பேசினாரு, கேள்வியில் தான் கேட்குறாரு. அப்போ அந்த இடத்துக்கு எல்லாமே என்ன ஆகிடுது, தோற்று போயிடுது. ஸோ பேசிக்கான விஷயம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப பேசிக், ரொம்ப சிம்பிள். சொன்ன பேச்சை கேட்கணும், சொன்ன பேச்சை கேட்கணும். அந்த ஒபீடியன்ட் கடவுள் நம்மகிட்ட ரொம்பவே எதிர்பார்க்குறாரு. அதை தமிழ் அழகா கீழ்ப்படிதல் என்று சொல்கிறோம். நம்ம இஷ்டத்துக்கு நடக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்கா இல்லையா? அவங்க பண்ணாங்களா இல்லையா? அதை அவங்க பண்ணினாங்க. ஏன் இப்படி பண்ணினேன் கேள்வி வந்துருச்சு. இப்போ அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற தகுதியை அவங்க இழந்துடுறாங்க. அதனால பெரிய பாதிப்பு அதுதான். அங்கே இருக்கக்கூடிய ஏதேன் தோட்டம்ங்கிறது பாவம் இல்லாத ஒரு இடம். அங்கே இருக்கக்கூடிய இடத்துக்கே அவன் கொண்டாந்து பாவத்தை உள்ளே விட்டுட்டான். கீழ்ப்படியாமை வந்துருச்சு. கீழ்ப்படியாமல் வந்த உடனே அங்கேருந்து அவர்கள் துரத்தப்பட்டார்கள். அங்கே வேலி அடைத்து சுடரொளி பட்டயத்தை அவர் வைக்கிறார். அப்போ இன்னமா இப்போ என்ன ஆயிடுச்சு, இங்கே நடக்கிறது சரியில்லை, அப்போ இதுக்கு என்னமே ஒரு காவல் அங்கே தேவைப்படுது அப்படின்னு நம்பிக்கை இழந்து விடுகிறது. அந்த இடத்துக்கு கீழ்ப்படியாமை கீழ்ப்படியாமை உள்ளே போந்ததுனால அதுக்கப்புறம் நம்பிக்கை போச்சு. இது உங்கள் வீட்லேயும் நடக்கும். ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் நீ பண்ணியே இருக்க மாட்டேன், ஆனால் அவன் மேலே சந்தேகம். போலீஸில் உள்ளூரில் யாராவது ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு திருட்டு குற்றமோ வேறு ஏதோ பிரச்சனை அப்படின்னாக்கா, அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் அவன் செஞ்ச தப்பே அதாக தான் இருக்கும், கடைசி தப்பும் அதாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஏரியாவில் ஏதாவது நடந்தால் முதல்ல அவன் வீட்டு வாசலில் தான் போலீஸ் வந்து நிற்கும். சந்தேகத்தில் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. சொல்கிறான்னு போட்டு அடிப்பாங்க. இது ஆதியிலே நடந்து முடிச்சிச்சு. அதனால் கடவுள் சொன்ன பேச்சை நம்ம என்ன பண்ணுன்னு எதிர்பார்க்குறாரு, கேட்கணும், கீழ்ப்படியணும்னு எதிர்பார்க்குறாரு. பேசிக்கான விஷயம் நமக்கு அதுதான். இல்லை அப்படின்னா அதனுடைய தண்டனைகள் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நம்ம மேலே நம்பிக்கை போயிடும். நம்பிக்கை போயிருச்சுன்னா நம்ம சாகிற வரைக்கும் அதை திரும்ப நம்மளால் சம்பாதிக்க முடியாது. மனுஷனே அப்படி இருக்கான் அப்படின்னா கடவுள்கிட்ட நம்மளுடைய நம்பிக்கை போயிடுச்சுனாக்கா நம்மளை நம்பி எதாவது கொடுப்பாரா? செத்த பணத்துக்கு சம வாழ்க்கை. உண்மையா இல்லையா? சோறு தின்னுக்கலாம், நல்லா வாழ்ந்துக்கலாம், காசு பணம் இருந்தால் இடம் வீடு எல்லாம் வாங்கி என்ன பண்ணிக்கலாம், கட்டி மாளிகை கூட நீ கட்டி இருந்துக்கலாம். ஆனால் ஓ மேலே நம்பிக்கை வைக்க வேண்டியவருக்கு நம்பிக்கை போயிருச்சு. நாம் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு பிணம்.
சுகபோகமாய் வாழ்கிற ஸ்திரீ டெட் பாடியாக தான் இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதிலே கர்த்தர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா இந்த காரியத்தை நமக்கு அழகாக சொல்லி முடிச்சிட்டார். அதுக்கு அடுத்தது அப்படியே கடந்து வருது. 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா நோவாங்கிற மனுஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. சந்ததியில் பார்க்கும்பொழுது நோவாவை குறித்து இது பண்ணுறாரு. இப்போ நோவாவை குறித்து சொல்லும் பொழுது அதுக்கப்புறம் பூமியில் அந்த ஆரம்பித்த பாவம் பூமியில் பெருகினது. அதை அப்படியே வாங்கலேன், அந்த வசனம் பயங்கரமாக இருக்கும் பாருங்கள். பூமியிலே பாவம் பெருகினது, மனுஷர்கள் பூமியிலே பெருக துவங்கினார்கள். 6வது அதிகாரம் பாருங்கள், வசனம் வாசிங்க. சின்ன பிள்ளைங்க வாசிங்க. ஃபுல் பைபிள் வச்சுருக்கீங்களா? 6வது அதிகாரம் வசனம். ஏன்னா இங்கே விஐபிஸ் நீங்கள் தான், இவங்க மேக்ஸிமம் எல்லாம் படிச்சிருப்பாங்க. 6:1 பூமியெங்கும் பெருகினபடியால் பெருக துவங்கி ஓகே. இப்போ அதில் 6வது வசனம் இப்படியா சொல்லுது. டெய்லியும் பைபிள் படிங்க. பைபிள் படிக்கிறது ரொம்ப நல்லது. பைபிள் நீங்கள் படிக்க 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 மனசு சுத்தமாகும். நமக்கு இது நல்லது இது கெட்டதுன்னு தெரியும். இப்படி தான் நம்ம நடக்கணும் நடக்கக்கூடாது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சின்ன வயசுலேயே நம்ம பைபிள் படிக்கணும். எழுத்து கூட்டி நல்லா ஸ்பீடாக வாசிக்க பழகுங்க. சரி, இந்த இடத்துக்கு பாருங்கள். நம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். முதல்ல அந்த மனஸ்தாபம் நடந்ததே இல்லையா? ஆதாமுக்கு உண்டப்போ அவர் மனஸ்தாபம் உண்டு. அதுக்கப்புறம் ஒரு மனுஷனை உண்டாக்கியே மனஸ்தாபமாச்சு. அடுத்தது ஊரெல்லாம் மனுஷன் இருக்கிறான். அதுவும் சும்மா இப்போ இருக்கிற மாதிரி 50-60 வயசுலலாம் யாரும் இறந்து போகல. எல்லாம் 500 வருஷம் 1000 வருஷம் தான், 900 வருஷம். யோசிச்சு பாருங்க. இப்போவே 40 தாண்டிடுச்சுன்னா கை காலில் தெம்பு இருக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு 500 வயசாமா. நோவாவை குறித்து அவர் அறிமுகப்படுத்தும் போது அவருக்கு 500 வயசு, ஏஜ் 500. அந்த மனுஷன் உண்மையுள்ளவனாக இருக்கிறான். இப்போ அருமையான ஒரு விஷயம் பாருங்களேன். இப்போ தவறான ஒரு காரியத்தை குறித்து படித்தோம், இப்போ நோவாவை குறித்து படிக்கிறோம். இங்கே பாருங்க, அதனுடைய சந்ததி தொடர்ந்து அந்த 6வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதனோட சந்ததியை குறித்தும் நோவாவுக்கு கர்த்தர் கட்டளையிடக்கூடிய பேழையை உண்டாக்கக்கூடிய அந்த காரியத்தை எல்லாம் முடிச்சு அந்த அதிகாரம் முடியும் போது அந்த வசனம் இப்படியா முடியுது பாருங்க. அதாவது 6வது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்தை நான் வாசிக்கிறேன். நோவா அப்படியே செய்தான், அப்படியே செய்தான். அதை அண்டர்லைன் பண்ணி வைங்க பைபிளில். முத கர்த்தர் சந்தோஷப்படக்கூடிய நிலைமையில் அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது பூமியில் நான் மனுஷனுடைய அக்கிரமம் பெருகிடுச்சுப்பா, இன்னமா நான் என்ன பண்ண போகிறேன், பூமியை தண்ணீரினால அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணிட்டார். ஆனாலும் அவருக்கு மனசு கேட்கல. அங்கே ஒரு குடும்பம் உத்தமமாக இருக்குது. அப்போ அந்த குடும்பத்தை காப்பாற்றி ஆகணும்ல. எல்லாரையும் அழிக்கும் போது அதுவும் என்ன ஆகிடும், அழிஞ்சு போயிடும். அப்போ மனுஷ ஜாதியே இருக்காது. அப்போ அந்த ஒரு குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுறாரு. அதுக்காக அவங்க செஞ்ச பேழை அப்படின்னு சொல்கிறது என்னென்னா ஒரு பெரிய கப்பல். அந்த கப்பல் இப்போ எவ்வளோ படித்த என்ஜினியராலையும் கட்ட முடியாது. ஆனால் அந்த மனுஷனுக்கு கர்த்தர் கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு இப்படி தான் இந்த இப்படி தான்ப்பா, இதனுடைய விட்த்து என்ன, பிரெட்த்து என்ன, இதனோட ஹைட்டு வெயிட்டு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாரு. என்ன மரத்தை எடுக்கணும், எப்படி செதுக்கணும், எல்லாத்தையும் சொன்ன உடனே அந்த இடத்துக்கு பாருங்கள் அப்படியே செய்தான். வயசு என்ன சொன்னோம் நம்ம, 500 வயசு இருக்கிற மனுஷனுக்கு எவ்வளோ ஒரு அனுபவம் இருக்கும். இப்போ பெரியவங்களை போய் ஏன்டா டே உன் வயசு என் அனுபவம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவங்க கோபம் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அவங்க பேசுவாங்க. அது நியாயமான பேச்சு. உன் வயசு என்னடா, எனக்கு 27 வயசு, என் வயசு என்ன தெரியுமா, உன் வயசு என்னுடைய அனுபவம்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க அநேகம் காரியங்களை கண்டும் கடந்தும் அனுபவித்தும் நடந்தும் வந்திருக்கிறாங்க. அப்போ 500 வயசு மனுஷனுக்கு எவ்வளோ அனுபவம் இருக்கும். அவன் ஏதாவது கேள்வி கேட்டானா, சரிங்க நீங்கள் அழிக்கிறேன்னு சொல்கிறீங்க, என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க, ஏதாவது கேள்வி தாராளமாக கேட்கலாம் இல்லையா. எப்படி அழிக்க போகிறீங்க, என்ன தேதியில் அழிக்க போகிறீங்க, ஏன் அழிக்கிறீங்க, கேட்கலாமா கேட்கக்கூடாதா, தாராளமாக கேட்கலாங்க. அவர் ஏதாவது கேட்டாருன்னு போட்டிருக்கா, அவர் எதையுமே கேட்கல, அப்படியே செய்தார். கடவுள் எதிர்பார்க்கறது இதுதாங்க நம்மக்கிட்ட. முதல்ல கீழ்ப்படிதல் எதிர்பார்த்தார் இல்லைங்க, அந்த மனுஷங்கிட்ட நடக்க முடியாத நோவா கிட்டக்குன்னு அது நடக்குது, எதுவுமே கேட்கல, அப்படியே செய்தார். இதே காரியத்தை குறித்து இங்கே பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாடு நீங்கள் வந்தீங்கன்னாக்கா கானாவூர் கல்யாணத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போவார். அங்கே ஒரு குறைவு ஏற்படும். சண்டே கிளாஸில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்ன குறைவு ஏற்படுது, திராட்சை ரசம் எல்லாம் ஒரே பரபரப்பாக இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ கல்யாணத்துக்கு போகிறோம், எல்லாம் பந்தி போயிட்டு இருக்கிற நேரம் சாப்பாடு போட்டாச்சு, குழம்பு இல்லை.
ரசத்தை கொண்டு போய் ஊற்றினா கல்யாணம் வீட்டுக்கு வந்தவன் ரசத்தை ஊற்றினே என்ன ஆகும்? மானம் கெட்டுரும். இப்போ அந்த சூழ்நிலையில் அவங்க அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு அந்த திராட்சை ரசம் முக்கியமான ஒரு பானப்பொருளாக இருந்தது. அப்போ அது இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நேராக ஓடுறாங்க. யாருக்கிட்ட ஓடுறாங்க? இயேசுவினுடைய தாயார்கிட்ட போய் கேட்குறாங்க, அம்மாம்மா இந்த மாதிரிம்மா இப்படி ஆகிப்போச்சு, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அதுக்கு அவங்க அருமையான ஒரு பதில் சொல்லுவாங்க. அவர் சொல்லுகிறபடி செய்யுங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே நோ நீட் டு திங்க் எனி திங். நீ எதையுமே யோசிக்க வேண்டாம். உனக்கு ரொம்ப யோசித்து பயங்கரமாக நீ உட்காந்து பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு இது எப்படி ஆகும், என்ன பண்ணலாம், இதெல்லாம் அவர் தரவே இல்லை. எல்லா இன்ஜினியரோட சூப்பர் இன்ஜினியர் அவர். அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு, நம்ம செய்கிறோம், அவ்வளோதான் விஷயமே. நோவா அந்த காரியத்தை செஞ்சார். முதல் மனிதன் ஆதாமினுடைய கீழ்ப்படியாமையினால் பாவம் பெருகி தொடர்ந்து இதானதுனால கடைசியாக அழியறதுக்கு போகும்பொழுது அந்த ஒரு குடும்பம் காக்கப்படுது. அந்த ஒரு மனுஷன் நிமித்தம் அந்த குடும்பத்தில் அவன் சந்ததி, பொண்ணு கொடுத்தவன், பொண்ணு எடுத்தவன், வந்தவன், போனவன், அவன் சொந்தக்காரன் அத்தனை பேரையும் அப்படியே ஏற்றுறது மட்டும் இல்லாமல் பறவைகளையும் மிருக ஜந்துக்களையும் ஜோடி ஜோடியாக ஏற்றுறாரு, எல்லாத்தையும் காப்பாற்றுறாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து வருது. அதுக்கப்புறம் நாம் பார்க்கக்கூடிய அருமையான மனிதர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாம். அவருக்கு ஒரு அழகான ஒரு பேர் இருக்குது. என்ன பேர்? விசுவாசிகளின் தகப்பன் என்று நாம் அந்த இடத்துக்கு பார்க்குறோம் இல்லையா? ஆமாம். எதனால் அப்படி சொல்கிறோம் விசுவாசிகளுடைய தந்தை என்று? பார்ப்போம், அதையும் பார்ப்போம். ஆபிரகாம் குறித்து அறிமுகமாகக்கூடிய அந்த காரியத்தை எடுங்க. 12வது அதிகாரத்துக்கு அவர் வரார். சிம்பிளாக முடிச்சிடலாம், டைம் மட்டும் சொல்லிடுங்க. எவ்வளோ நேரம் இருக்கு? 5 minutes இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஆபிரகாமை குறித்து அடுத்தது வரார். நல்லா கவனிங்க. ஆபிரகாமுடைய வயசை குறித்து இங்கே சொல்லியிருக்கு. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஆபிரகாமோட வயசு, அவங்க மனைவியோடைய வயசு கிட்டத்தட்ட 100 அவங்க கிராஸ் பண்ணிட்டார். இந்த அம்மாவும் 100 ரீச் ஆக போகுது. ஆமாம். இப்போ அப்படின்னா என்ன கணக்கு? இப்போ 500 வயசெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து குறைஞ்சிருச்சு. இப்போ 100க்கு வந்துருச்சு. இப்போ 100 இப்போ 2 நாளைக்கு முன்னாடி எலெக்ஷன் வந்தது இல்லையா? அப்போ 108 வயது பாட்டி, 120 வயது பாட்டியில் அது ஸ்பெஷல் நியூஸாக காமிச்சாங்க. வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க, இளைய தலைமுறை முத ஓட்டு போடுறவங்களையும் காமிச்சாங்க. அவங்க அடுத்தது ரொம்ப அதிகமான ஏஜ் இருக்கிறவங்க ஓட்டு போடுறதையும் காமிச்சாங்க இல்லையா? இப்போ அந்த 100 வயசுக்கு இங்கே வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துக்கு வந்து இதில் ஒரு முக்கியமான இவரோட பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி என்னன்னாக்கா, இவர் ரொம்ப பெரிய ஃபேமிலி, குடும்பமெல்லாம் கொஞ்சம் நஞ்சல்ல. இப்போ ஒரு சந்ததின்னு எடுத்தாக்கா கல்யாண மண்டபத்தில் சோறாக்குற மாதிரி ஒவ்வொரு வேலைக்கும் சோறாக்கணும் இல்லையா? நம்ம வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்துட்டு சாப்பாடு ஆக்கிறதுனாவே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஐயோ அப்பா எல்லாம் போய் சேரங்காட்டி போதும் நேரம் அவங்களுக்கு அவ்வளோதான். பெண்களுக்கு வந்து அந்த வேலையை, அதாவது சாப்பிட்ற நமக்கு ஈஸியான வேலை, ஆனால் அந்த வேலையை செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு வெங்காயம் எரிஞ்சு கொடுத்து காய்கறி எரிஞ்சு கொடுத்து கூட நம்ம எதுவுமே பண்ணலை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த அளவுக்கு நடக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, ஆபிரகாமனுடைய காரியங்கள் குறித்து பார்க்கும் பொழுது இப்போ அவர் எப்பேற்பட்டவராக இருக்கார்? அவரோட பேக்ரவுண்ட் நல்ல ரிச்சான ஃபேமிலி. அவர் சாதாரண ஆள் இல்லை, திரளான செல்வம் இருக்கக்கூடிய ஒரு செல்வந்தை, அவ்வளோ வசதியான ஒரு மனுஷன். அப்படி இருக்கக்கூடிய மனுஷனுக்கு அவர் சொல்லக்கூடிய கட்டளை என்னன்னாக்கா, 12வது அதிகாரத்தில் பாருங்களேன், அதனுடைய முதல் 3 வசனங்களை மட்டும் அப்படியே படிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் நிலத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீர் ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஓகே. இந்த 2வது வசனம் 3வது வசனம் முக்கால்வாசி நம்ம வீடுகளில் நம்ம வைப்போம். இது ஒரு சந்தோஷமான விஷயம். இப்போ வசனம் சொல்லும் பொழுது நல்லா கவனிங்க. அதாவது வசனத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா 2வது 3வது இது ஒரு முக்கியமான கேள்வி. அவருக்கு என்ன குறை? அவருக்கு என்ன குறை? ஒரு குறை இருக்கு. அந்த குறை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த அவருக்கு ஏதாவது குறை இருக்கா? ஆபிரகாம் வந்து செல்வ சீமான் தான் அவருக்கு இருக்கக்கூடியது. இன்னொன்று பிள்ளைக்குட்டி இல்லை. அப்போ அது வந்து அடுத்தது வேற எங்கேயும் வாங்க உள்ள வாங்க, வேற எங்கேயும் போகிறதுக்கான சொத்து அவங்ககிட்டயே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும் பொழுது இவ்வளோ ஒரு செல்வந்தனான ஒரு மனிதனுக்கு என்ன குறை? அந்த ஒரு குறையை தவிர வேற எதுவுமே இல்லை. இனி அவருக்கு எதாவது நீங்கள் தர வேண்டியிருக்கா? அவருக்கு நீங்கள் இப்போ அவருக்கு ஏற்கனவே 100 ஆடு 100 1000 செல்வங்கள்லாம் இருக்கும் பொழுது இப்போ லட்சமாக பணம் இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் ஒரு 1000 ரூபா நோட்டை கொடுக்குறீங்கன்னு வைங்க, அது அவங்களுக்கு பெரிய விஷயமா? அவங்களுக்கு கோடிகளுக்கு இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய செல்வ சீமாந்தான்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா கருதப்படுறதில்ல. ஆனால் அந்த இடத்துக்கு அவருக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள், அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்னன்னா, அவர்கிட்ட எது இல்லையோ அதை குறித்து இங்கே பாருங்க.
அவர்கிட்ட எது இல்லையோ அதை குறித்து தான் அவர் செகண்ட் அண்ட் தேர்டில் ஆசீர்வாதம் பண்ணுறார். உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்கிறார். எல்லாத்தோட முக்கியமான விஷயம் அவர் எதை அவருடைய கண்டிஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒவ்வொன்றா படிங்க. உன் அதை அப்படியே நிறுத்தி படிங்க. யாராவது ஒருத்தர் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். இல்லை, ஃபர்ஸ்ட் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும், முதல்ல நீங்க எதை விட்டு போகணும்? தேசத்தை விட்டு போகணும். தேசம்னாக்கா நாடு. ஏங்க உங்களுடைய பிறந்த நாட்டை விட்டே போகணும். இந்தியா விட்டு போ. இப்போ சொல்கிறோம் நம்ம டக்குன்னு இங்கே வந்து என்ன பேர் மறந்தது, எனக்கு மறந்து போச்சு. நம்ம தேவராஜை வந்து இந்தியா விட்டு நீ போயிரு தேவராஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஊரை விட்டு முதல்ல நம்மளால் போக முடியுமா? ஏங்க ஊரை விட்டு போகிறதே முடியாத காரியங்க. இந்த தெருவுலேருந்து அடுத்த தெருவுக்கு வீடு மாற்றினாவே நம்மளால் சமாளிக்க முடியாது. ஆனால் இவருக்கு கொடுக்கப்பட்ட ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன? யாரோட நாடு? அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. அந்த வார்த்தை அந்த பைபிள் இருக்கிற மாதிரியே நம்ம படிப்போம். நீ உன் தேசத்தை. அது யாரோட தேசம்னு சொல்லுது? ஆபிரகாமோட சொந்த தேசங்க. என்னதான் இருக்கட்டும், இப்போ சிஸ்டர் கூட உதாரணத்துக்கு இருக்கலாம். கேரளா போகும்போது அவங்க இருக்கக்கூடிய அந்த மென்டாலிட்டிக்கும் இங்கே இருக்கக்கூடிய மென்டாலிட்டி கண்டிப்பாக வித்தியாசம். இப்போ நாளான்னைக்கு அவங்க முகத்தை அங்கே போய் பாருங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, மகிழ்ச்சி ஆகிட்டு உண்டு, கொண்டாட்டம் ஆகிட்டு உண்டு. ஏன்னா என்னுடைய தேசம். அப்போ அதுதான் ஃபஸ்ட்டு. நீ என்ன பண்ணு, உன்னுடைய தேசத்தை விட்டு கிளம்பு. அதுக்கே நெஞ்சு வலி வந்துடும் நமக்கு இல்லையா? ஆனால் பெண்கள் உண்மையிலேங்க தே ஆர் வெரி கிரேட். அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போய் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளு கூட அவனுக்காக அழுது, அவனுக்காக வாழ்ந்து, அவனுக்காக அவன் சந்ததி பெரிய. நான் நிறைய இதுங்களை பைக்கில் போகும்போது பார்த்துருப்பேன். அத்தனை கட்டப்போய் குழந்தை வேற இருக்கும், எந்த பிடிப்புமே இல்லாமல் ஆணி அடித்த மாதிரி உட்காந்துருப்பாங்க. அவன் அறிவே இல்லாமல் அவ்வளோ ஸ்பீடாக வண்டி ஓட்டுவான். ஒரு வார்த்தை அந்த பிள்ளைங்க சொல்லாது. எனக்கெல்லாம் சில நேரம் பல்லாறு நிறையன்னு போல அவ்வளோ கோவம் வரும் அந்த புள்ள. ஆனால் அந்த கடவுளோட பெரிதான கிருபை என்ன தெரியுங்களா? நீங்கள் எத்தனை மணி நேரம் ட்ராவல் பண்ணீங்களா, இடையில நான் பாத்ரூம் போகிறேன்னு கூட கேட்க மாட்டாங்க. அத்தனையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து கிரேட். இதெல்லாம் என் மனைவிகிட்ட நான் கற்றுக்கிட்டேங்க பார்த்து. அத்தனையும் நானும் செஞ்சுருக்கேன். ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரும்போது எனக்கு அது தெரிஞ்சது. ஐயோ நம்ம என்னடா அது அப்படின்னு. குழந்தை குட்டியெல்லாம் அவ்வளோ வேகமாக போவாங்க. ஆனால் பெண்கள் அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்தையும் இழந்துட்டு முதல்ல அந்த மாதிரி வரனா பெண்கள் உண்மையிலே அது அந்த விஷயத்தில் பெரிய கிரேட். அப்போ இந்த இடத்துக்கு அவர் நாட்டை விட்டு போக சொல்கிறாங்க. அடுத்தது ரெண்டாவது இனம். உன் சொந்த பந்தம் ஒருத்தரோடய ஒட்டு வர இருக்கக்கூடாது, ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன். முதல்லையே நெஞ்சு வலி வந்துருச்சு. ரெண்டாவது உன் ஜாதி சனத்தோட நீ என்ன பண்ணாத, யாரும் சொந்தக்காரன் பந்தக்காரன் எவன் பொண்ணு கொடுத்து பொண்ணு எதுக்குமே சங்காசமே இருக்கக்கூடாது, நீ கிளம்பு. அதுக்கு அடுத்தது வீட்டையும் உங்கள் அம்மா அப்பா வீட்டை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போ. எங்கே போகிறது? அட்ரஸ்க்கு, பின்கோடு நம்பரு, ஃபோன் நம்பரு, இந்த இடத்துக்கு போய் இறங்குங்க, இவங்க வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்குவாங்க. இங்கே வரதுங்காட்டி நான் பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும். அப்படிங்கும்போது இத்தனை இது டீட்டெயில்ஸும் கொடுத்து ஓகே இந்தாங்க பாஸ்போர்ட்டு விசா எல்லாமே இருக்குது, நீங்கள் ஏஜென்ட் இருக்காரு கரெக்டாக கொண்டு போய் விட்டுருவார். அப்படியே கத்த சொன்னார். நம்ம அதை டீப்பாக படித்தோம்னாக்கா ஏன் அவருக்கு அந்த விசுவாசிகளின் தகப்பன்னு பேர் வந்ததுன்னு தெரியும். நான் உனக்கு காண்பிக்கிறேன். என்னங்க காண்பிச்சார்? மேப் போட்டாரா? கூகுள் மேப் போட்டு தான் வந்த வயக்காட்டில் கொண்டு போய் விட்டுச்சு. அது யார் விட்டு தோட்டானே தெரியல. அப்படியே நின்ட்டேன். வண்டி 20 வருஷம் வந்து மெயின் ரோட்டுக்கு வந்து மறுபடியும் இங்கே ஃபோன் பண்ண, தலைவரை நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஆச்சு, கூகுள் மேப் எங்கெங்கேயே போகுது அப்படின்னு. அப்புறம் மெயின் ரோட்டுக்கு வந்து ஒரு வீட்டுக்கு வந்தோம். எந்த மேப்பும் இல்லை. அப்போ நான் உனக்கு காண்பிக்கும். எப்படிங்க காண்பிச்சிருப்பாரு? அதெல்லாம் ரெண்டாவது வச்சுக்குவோம். அதுக்கடுத்தது அவர் என்ன சொன்னார்? அதோட பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? அது தேவனுடைய சத்தம் என்று அவர் இனம் கண்டு கொண்டார். அதுதாங்க கிரேட். 1000 கூட்டத்துலையும் நம்ம பிள்ளைங்க சத்தம் கேட்கும். ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது. டேய் குட்டி உன் பேர் என்னடா? ஐடா அப்படின்ட்டு அம்மா அங்கே நின்று கத்துது. எங்கே இருந்தாலும் அப்படின்னு ஒரு சின்ன சொன்னா அங்கே பிள்ளைங்கெல்லாம் கத்திட்டு இருக்கோம். ஆனால் தன்னுடைய பிள்ளையோட குரல் அந்த தாய்க்கும் தகப்பனுக்கு என்ன இருக்குது தெரியும். அதே மாதிரி 1000 பேர் கத்துனாலும் அம்மா அப்பா சவுண்ட் எப்படி கேட்கும் பிள்ளைகளுக்கு கரெக்டாக என்ன கண்டுபிடிச்சிடும். அதுதாங்க ஆபிரகாம் கண்டுபிடிச்சார். அது அவர் கடவுள் என்று கண்டுபிடிச்சார். பெரிய விஷயங்க அது, விசுவாசிகளின் தகப்பன். அப்போ முதல் மனிதன் ஆதாம் என்ன பண்ணா? மனசை துக்கப்படுத்திட்டான். அதுக்கடுத்து வந்த சந்ததியும் கோடான கோடி தப்பு. அதுக்கடுத்தது நோவாங்கிற ஒரு மனுஷங்கிட்ட பார்த்தாரு, அப்படியே செய்தான். அதுக்கப்புறம் ஆபிரகாம் என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் விட்டு அவர் பாட்டுக்கு போறாருங்க. எந்த டிராவல்ஸில் போனார், எந்த ஃப்ளைட்டில் போனார், எந்த ஹெலிகாப்டரில் போனார். இங்கேருந்து கடைக்கு நடந்து போயிட்டு வர சொல்லி நம்ம பிள்ளைகளுக்கு நாமளே போக மாட்டோம். நான் பைக்கே பெட்ரோல் இல்லையா, நான் காரு, ஏரோப்ளைன்,
ட்ரெயின், ஒசூருக்கு ஊழியம் எல்லாம் நடந்து போக முடியுமா? பவுல் போனாருங்க, தேசம் விட்டு தேசம் போனதாக போட்டிருக்கு. மேப் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துக்கு பாருங்க. சில நேரங்களில் கண்ணீர் வரும். இதெல்லாம் அவர் ட்ராவல் பண்ணாராம். இது என்ன அந்தியூர் பஸ் ஸ்டாண்டு, அந்தியூர் பக்கத்தில் இந்த மார்க்கெட்டு இதாக போட்டிருக்குது. இங்கே கண்ட்ரி டு கண்ட்ரி நடந்து போனார். வனாந்திரத்தில் போனார், ஒட்டகத்தில் போனார், கப்பலில் போனார். கப்பலில் போகும்போது புயல் அடிச்சுது, தூக்கி வெளியிலலாம் போடுறாங்க. எத்தனை என்னமோ நடக்குது, போட்டு அடிக்கிறாங்க, ஜெயிலில் சித்திரவதை பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு பவுல் போகிறாராம். போய் சபைகளை அவர் உருவாக்கினார். அங்கே போய் சொத்தாக சம்பாதிச்சார். நம்மளுக்கு ஃபாரின் பையனாக சம்பாதிக்கிறாங்க, சொத்து தான் சம்பாதிக்கிறாங்க. அந்த ஃபாரினில் இப்போ பயங்கரமாக மழை பெய்யுதான், எனக்கு தான் துபாய். யோசிச்சு பாருங்க, சம்பாதிக்கிறதுக்கு போகல. ஆத்துமாவை சம்பாதிச்சார், சபைகளை கட்டினார், மூப்பர்களை ஏற்படுத்தினார். மூப்பர்கள்ட்ட சபையை விட்டுட்டு மறுபடியும் கிளம்பிட்டார். அடுத்தது மறுபடியும் சபை, அடுத்தது மறுபடியும் சபை, தொடர்ந்து பிரயாணம். நாம் பார்த்த அந்த 3 மனிதர்கள், அவர் முத ஆசையாக தவம் இருந்து பெத்த புள்ள கணக்கு பார்த்தோம்னாக்கா ஆதாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு ஸ்டோரி. அதுக்கு அடுத்தது வந்த சந்ததியில் நோவா, அருமையான ஒரு மனிதன், அப்படியே செய்தான். அந்த கீழ்ப்படிதல் அவர்கிட்ட நம்ம பார்க்குறோம். ஆபிரகாம்கிட்ட பார்க்குறோம் கீழ்ப்படிதல். ஆபிரகாம் வாழ்க்கையிலே தவறு வந்தது, தவறு இல்லாமல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் இஸ்மவேல் சந்ததி, அது ஒரு பெரிய ஸ்டோரி. தவறுகள் இல்லாமல் இல்லை, ஆனாலும் அவர் சொன்னதை அவங்க அப்படியே செஞ்சாங்க. அதற்கு அப்படி தொடர்ந்து நம்ம வரும்பொழுது அநேக அருமையான கதாபாத்திரங்கள் அங்கே நம்ம பார்க்க முடியும். அவங்கெல்லாம் வாழ்ந்து காண்பிச்சாங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் தொடங்கும் போதே இப்படி தான் தொடங்குது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். அதுக்கப்புறம் அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறது அந்த விசுவாசம். அந்த விசுவாசம் நமக்கு அவசியமான அந்த லிஸ்ட்டு பாருங்கள். அப்படியே அந்த அதில் அவரெல்லாம் வருவார். நம்ம சொன்ன நபர்கள்லாம் முக்கியமான நபர்களாக வருவாங்க. அதில் நான் என்ன ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, தன்னோட பிள்ளையை எடுத்து வாளால் போட்டு அறுக்கிறாங்களாம். குழந்தைய 2ஆக புழக்கிறாங்க. அந்த தாய்மார்கள் பெத்த வயிறு எப்படி பற்றிக்கிட்டு எரிஞ்சிருக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம பிள்ளை யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு சொல்லிட்டோம். எவ்வளோ பெரிய சண்டை வரும் தெரியுமா? கண்ணுக்கு முன்னாடி போட்டு என்ன பண்ணுறாங்க, 2ஆம் 3ஆக புழக்கிறாங்க பிள்ளைய. எப்படி துடிச்சிருப்பாங்க, கல் மாதிரி நிற்கிறாங்களா அவங்க. என் பிள்ளையை நான் மறுபடியும் பரலோகத்தில் கண்டிப்பாக நான் பெற்றுக்கொள்ளுவேன்னு சொல்லிட்டு கல் மாதிரி நிற்கிறாங்க. விசுவாசத்தை அறிக்கை பண்ணுறாங்க. அந்த பிள்ளைகளும் பரலோகத்துக்கு வருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குற ரொம்ப சிம்பிளான விஷயம், ஒரு சின்ன ஜஸ்ட் ஒபீடியன். கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தால் அநேகத்தின் பேரில் உன் அதிகாரியாக வைக்க அவர் கர்த்தர் வந்து நீதி உள்ள தெய்வமாக இருக்கிறார். ஒரு சின்ன கீழ்ப்படிதல், சொன்ன பேச்சு கேளுங்க, அவ்வளோதான். அவர் என்ன சொல்லுவார்? தினந்தோறும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியாக அவர் சொல்லுவார். அதனால் இந்த காரியத்தை குறித்து நம்ம தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் சிந்திச்சு அதற்கு கர்த்தருடைய நடத்தின்படி நடப்போமாக. தேவனுடைய திருநாமமே இன்றும் இன்றும் மையப்படுவதாக. விசேஷமாக சகோதரர் வந்து எனக்கு கிருஷ்ணகிரியில் டீம் ஊழியத்தில் அறிமுகம். அது பல ஆண்டுகள் இருக்கும். மோசஸ் அப்படிங்கிறவர் அங்கே ஊழியக்காரராக இருக்கார். அவர் ஊழியம் ஆரம்பித்த பனமரத்துப்பட்டியிலேருந்து போய் ஊழியம் ஆரம்பித்த அந்த இதில் வந்து சகோதரர் எனக்கு அறிமுகம். அங்கே நாங்கள் 2 பேரும் தான் 2 செட்டாக போனோம். அதுக்கப்புறம் நிறைய இடங்களில் டீம் ஊழியங்களை நாங்கள் சந்திச்சிருக்கோம். இப்படியாக சகோதரர் எனக்கு அறிமுகம். இப்படியாக அப்படி ஆரம்பித்த அந்த பழக்கமானது இன்றைக்கி இங்கே வர்றதுக்கு கடவுள் ரூட்டு போட்டு கொடுத்துருக்காரு. அதனால் தேவன், ஏன்னா இப்போ இவர் யாரும் காரணம் இல்லாமல் ஒரு சபைக்கெல்லாம் வந்துட முடியாது. சும்மா நம்ம கூப்பிட்டோன்னே அதெல்லாம் அவருக்கு தெரியும். என்ன பண்ணணும், என்ன பேசணும், யாரை கூப்பிடணும், எல்லாமே ஜெபம் பண்ணாமல் நம்ம எதுவும் செய்கிறது. அப்படியாக ஆரம்பித்த அந்த பழக்கம் இன்றைக்கி இங்கே வரும்படி கர்த்தர் கிருபை செய்தார். உங்களோட கூட ஆராய்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய பேர் மாதேஸ்வரன். பள்ளிப்பாளையத்தில் ஊழியத்துக்காக நான் ஒப்பு கொடுத்து 24 ஆண்டுகளாகவே நான் பர்சனல் எவாஞ்சலிசம் சொல்லக்கூடிய தனிமனித ஊழியம். நான் பாட்டுக்கு பைபிள் எடுத்துக்கிட்டு ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு கட்டப்பையில் போட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். போய் சந்தையில் போய் நின்றுக்குவேன். வர்றவங்க எல்லாருக்கும் கொடுப்பேன். அதே மாதிரி தெருவாக போவேன். போய் எல்லாத்துக்கு 2 வாரத்தில் ஒரு நாள் எங்களுக்கு சம்பளத்தோட லீவு கொடுப்பாங்க தனியார் பள்ளிக்கூடத்தில். இன்னொரு நாள் எக்ஸ்ட்ராவாக லீவ் போட்டுட்டு 2 நாள் லீவ் போட்டு 2 கட்டப்பையில் போட்டுங்க. புதிய ஏற்பாடு. என்னை கழுவி ஊற்றுவானுங்க. என் ஃப்ரெண்டு பெத்த தாயை விட்டுட்டு போய் கும்பிட்றான் பார் பக்கத்து விட்டு. அடிக்கலை காலில் இருக்கிறத கழட்டி. ஆனாலும் என் தெய்வத்தை நான் அறிக்கை செய்தேன். உங்கள் அப்பாவை திட்டல, என்ன அப்படி திட்டினாங்க. அப்படியெல்லாம் பேசுவாங்க. இப்போ ஊழியத்தில் கூட அவன் வீட்டுக்குள்ளே வந்தானா அவ்வளோதான். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னாக்கா, தேவனுடைய நீதியாக என்னையும் உங்களையும் நிறுத்தி இருக்கிறார். இந்த மாமிசத்தில் தான் போய் தேவனை நாம் அறிக்கை செய்கிறோம். அதனால் முதல்ல நம்மளுடைய கூட பிறந்தவங்க, சொந்த பந்தம், நம்மளுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க, நம்மளை சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சவங்க, நமக்கு சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சவங்க, இவங்களுக்கெல்லாம் கரெக்டாக நம்ம இருந்துட்டோம்னாவே 3வது மனுஷனை அப்புறம் போய் பார்க்கலாம். 3வது மனுஷனுக்கு நம்மளை பற்றி தெரியாது. ஏன்னா நம்ம என்ன சொன்னாலுங்க, ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்க தான் நம்மளுடைய லட்சணம் தெரியும். அதனால் அங்கே சரியாக இருக்கும். அதனால் இந்த காரியத்தை உங்களுக்கும்
சொல்கிறேன். பள்ளிவிலை ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. 24 வருஷமாக அந்த பகுதியில் வசனங்கள் விதைக்கப்பட்டிருக்கு. இப்போ ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியாக நான் ஒப்பு கொடுத்து ஒரு 4 மாதமாக பண்ணிட்டு இருக்கேன். விரைவில் பள்ளிப்பாளையத்தில் ஒரு புதிய ஏற்பாடு சத்தியத்தின்படி ஒரு சபை உருவாகத்தக்கதாக, சந்திக்கப்பட்டவங்கெல்லாம் ஆத்ம ரட்சிப்புக்கு சமீபமாக இருக்காங்க. ஒரு வீடு ஒன்று வாடகைக்கு எடுத்து கூட்டம் நடத்த ஆசையாக இருக்கேன். இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுகிறார். ஆமாம். ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி. தேவனே, இந்த நாளிலும் கூட நாங்கள் புருஷராய் வந்து உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து எங்களுக்காக ஜீவன் கொடுத்த ரட்சகரை நினைவு கூர்ந்து ஆராதிக்க எங்களுக்கு ஒரு பாக்கியம் இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி. அதோடு கூட உங்களுடைய வார்த்தையும் கூட ஆண்டவர் எங்கள் கேட்கும்படி, விசுவாசிகள் ஒவ்வொருவரும் அதை கேட்கும்படி ஆண்டவர் கிருபை கொடுத்தீங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தையினால் பலப்பட